வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கேலண்டர் சம்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். நான் ஆல்ரெடி சைக்காலஜில இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லியிருக்கேன். அதுல கேலண்டர் சம்மும் ஒன்று. ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் கேலண்டர் ஷார்ட்கட் போட்டப்ப நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிருப்பேன். ஸோ புரியலன்னா இந்த இதுல நான் எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கேலண்டர் சம்ல 3 டைப்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்வேன். ஒன்னு என்னன்னா, ஏதாவது ஒரு டேட்டோட கிழமை கொடுத்துருவாங்க. சோ ஒரு டேட்டுக்கு கிழமை கொடுத்துட்டு இன்னொரு நாளுக்கு என்ன கிழமை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதான் மோஸ்ட்லி கேட்கக்கூடியது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன, டைரக்டா ஒரு தேதி கொடுத்துட்டு இதோட கிழமை என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் கோட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு, அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அப்பதான் புரியும் இந்த கோடெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜான்வரி 0 அப்படிங்கிற கோடு நீங்க மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா சண்டேக்கு 0 போட்டு ஆரம்பிக்கணும். இது ஜான்வரி 1க்கு ஒரு கோடு நான் கொடுத்திருப்பேன். அது நீங்க படிச்சீங்க அப்படின்னா சண்டே 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஓகேவா? 2னா 2 சண்டே 2 வரணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் கோடு என்ன மனப்பாடம் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த வீக்குக்கு கோடு போட்டுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது இந்த இயர் கோடு மாறவே மாறாது. ஓகேவா? சோ எந்த செஞ்சுரி, எந்த ஆண்டுக்கு எந்த கோடு அப்படிங்கிறது. சோ இத மட்டும் நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி கேக்குற கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எந்த இயர் ரிப்பீட் ஆகும், இந்த வருஷத்தோட கேலண்டர் எந்த வருஷம் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ இந்த 3 டைப் ஆஃப் தான் கேலண்டர் சம்ஸ் இருக்கு. அந்த ரிப்பீட்டிங் இயர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 25 ஜனவரி 2018 வியாழக்கிழமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா, 25 ஜனவரி 2008ங்கிறது வியாழக்கிழமை கிடையாது அப்படின்னு. அது வியாழக்கிழமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்ன வேணாலும் இருக்கும். இப்ப இதுக்கு புதன்கிழமை நம்ம போட்டு இந்த தேதிக்கான கிழமை என்னன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல தான் அவங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இந்த தேதிக்கு வியாழக்கிழமை தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அசம்ஷன்ல கூட கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 25 ஜூன் 2019க்கு டைரக்டா போய் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்க கூடாது. அதாவது இந்த கோடு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கிழமை மாறும்போது இதோட வேல்யூவும் மாறும். ஓகேவா? சோ அப்ப 25 ஜூன் 2019 நம்ம கேலண்டர்ல போய் இந்த டேட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிழமை இருக்கும். அதே கிழமை இங்க வராது. இங்க புதன்கிழமை கொடுக்கும்போது இந்த கிழமை மாறும், இதுக்குரிய கிழமை மாறும். அதே இது வெள்ளிக்கிழமை கொடுக்கும்போது இதுக்குரிய கிழமை மாறும். ஓகேவா? சோ அப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இத நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு 25 ஜூன் 2019 கேலண்டர்ல ஒரு டேட் இருக்கு, ஆனா நமக்கு வர ஆன்சர் ஒரு கிழமை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சோ அப்படி கிடையாது. இதுல என்ன கொடுத்திருக்காங்களோ இந்த தேதி கிழமைய வச்சுதான் நம்ம இதுக்குரிய கிழமையை கால்குலேட் பண்ண போறோம். இது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி இது மாறும். இது திங்கக்கிழமை ஆச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி இது மாறும். சோ இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல கொடுத்திருக்காது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்ததுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன டேட்னு பாருங்க. 25 ஜான் 2018 இவங்க கொடுத்திருக்காது. இவங்க கேட்டிருக்கிறது 25 ஜூன். இது ஜான், இது ஜூன் 2019. ஒரு வருஷம் கேப்ல கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 இயருக்கான ஆர்டேங்கிறது எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வருஷங்கிறது ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு பாக்குறோம். ஒரு வருஷங்கிறது ஆர்டினரி இயரா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆர்டே 1. லீப் இயரா இருந்துச்சுன்னா அதோட ஆர்டே 2. இது காமனா இருக்குது. ஓகேவா? சோ அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. 2018 ஜான் 25ல இருந்து 25 ஜூன் 2019 ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய டேட். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 1 இயருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். 1 இயர்னா எவ்வளவு வரும்? 25 ஜான் 2019 வரைக்கும் 1 இயர் வரும். 19 வரைக்கும் 1 இயர். சோ அப்ப இந்த 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் ஆட் டே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, இந்த ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் எவ்வளவு டேஸ் இருக்கோ அதுக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அந்த ஆட் டேஸ வச்சுதான் நம்ம இந்த கிழமை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன், 25 ஜான் 2018ல இருந்து 25 ஜான் 2019 வரைக்கும் ஒரு வருஷம். இந்த வருஷம்
ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லீப் இயர்ங்கிறது எந்த மந்த்தை வச்சு நம்ம சொல்லுவோம், பிப்ரவரி மந்த். சோ பிப்ரவரி மந்த்ல லீப் இயரா இருந்துச்சுன்னா பிப்ரவரி மந்த்ல 29வது நாள் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இல்ல அப்படின்னா ஆர்டினரி இயர்னா ஆர்டினரி இயரா இருக்கும்போது பிப்ரவரி மந்த்ல 28 நாட்கள் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ லீப் இயர்ங்கிறது எதை வச்சு கண்டுபிடிப்போம், அந்த வருடத்தை வச்சு. அந்த வருடம் வந்து 4ஆல வகுபட்டுச்சு, மீதி இன்றி வகுபட்டுச்சு அப்படின்னா அது லீப் இயர், இல்லனா அது ஆர்டினரி இயர். ஓகேவா? சோ இப்ப 2 வருஷம் இருக்கு, 2018 இருக்கு, 2019 இருக்கு. இப்ப எதுக்கு நம்ம லீப் இயரா கண்டுபிடிக்கிறது, லீப் இயரா ஆர்டினரி இயரா அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த இயருக்கு பிப்ரவரி மந்த் வருது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த ஜானுக்கு தான் பிப்ரவரி வரும், ஏன்னா 25 ஜான்ல இருந்து அப்ப ஜான் பிப்ரவரி வரும். ஆனா இங்க என்ன ஆயிருது, 25 ஜானோட முடிஞ்சிருது. அப்போ பிப்ரவரி மந்த் எதுக்கு வருது, 2018க்கு வருது. அப்ப இந்த 2018 தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இயர் தான் லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த 1 இயர்ங்கிறது இதுக்குள்ளதான் வருது. ஓகேவா? சோ இப்ப 2018 4ஆல வகுப்படுமா, வகுப்படாது, மீதி இன்றி வகுப்படாது, மீதி வரும் 16ங்கிறப்ப மிச்சம் 2 வரும். அப்ப இது நாட் லீப் இயர், இது வந்து ஆர்டினரி இயர். சோ இப்ப இந்த 1 இயர்ங்கிறது ஆர்டினரி இயர், ஆர்டினரி இயரோட ஆட் டேங்கிறது 1. ஓகேவா? சோ இப்போ 1 கால்குலேட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற நாட்கள் என்னென்னு பாக்கலாம். 25 ஜான் வரைக்கும் தான் 1 இயர். மிச்சம் எத்தனை இருக்கும், ஜனவரி மாசம் 5 நாள் 6 நாள் இருக்கும், ஏன்னா ஜனவரிக்கு 31 நாள் வரும். சோ 6. அடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா ஜூன் 25 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஜூன்ல 25 நாள் வரும். புரியுதா? இப்ப மத்ததெல்லாம் கண்டுபிடிங்க. இங்க பிப்ரவரி 2019 லீப் இயரா கிடையாது, அப்ப கண்டிப்பா 28 நாட்கள் இருக்கும். மார்ச் மாசம் எத்தனை நாட்கள் இருக்கும், 31 நாட்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படி வரும். சோ அப்ப அடுத்து 30 டேஸ், 31 டேஸ். மே மாசம் 31 டேஸ். ஜூன்ல எத்தனாம் தேதி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, 25 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சோ 25 டேஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி 7ஆல வகுத்து ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லன்னா ஒவ்வொன்னையும் 7ஆல வகுங்க. இதை 7ஆல வகுக்க முடியாது. சோ அதே 6 தான் வரும். 28 7ஆல வகுத்தோம்னா 0 வரும், ஏன்னா 7 நாங்க 28. ரிமைண்டர் சொல்றேன், ரிமைண்டர் வந்து 0 வரும், ஏன்னா ஆட் டேஸ் 7ஆல வகுத்து தான் கண்டுபிடிக்கணும். 31 7ஆல வகுத்தோம்னா மீதி என்ன வரும், 3 வரும். அடுத்து 30 7ஆல வகுத்தோம்னா 2 வரும். 31க்கு மீதி 3 வரும். 25 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 3 21 மிச்சம் 4. சோ அப்ப இந்த ஆட் டேஸ மட்டும் கூட்டுங்க. 6 4 10, 16, 18 வருது. இங்க ஒரு ஆட் டே கண்டுபிடிச்சிருக்கோம். சோ மொத்தம் 19 ஆட் டே வருது. ஓகேவா? 19 ஆட் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்குரிய ஆட் டே 1, இது மிச்சம் இருக்கக்கூடிய தேதிகளோட ஆட் டே தான் 18. சோ 18 பிளஸ் 1 19, டோட்டல் 19 வருது. இதுக்கு நம்ம ஆட் டே கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணும், 7ஆல வகுப்போம். சோ 7ஆல வகுத்தோம்னா என்ன வரும், ஒரே 14, 14 போச்சுன்னா என்ன வரும், மிச்சம் 5 வரும். சோ அப்போ இதுக்கிடையே உள்ள ஆட் டேஸ் வந்து 5. இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இந்த 5 என்ன பண்ண போறோம்னா இந்த வியாழனோட கூட்ட போறோம். சோ வியாழன்ல இருந்து 5 நாள், 5வது நாள் என்னன்னு பாப்போம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். 1 2 3 4 5. 5th டே என்ன வருது, செவ்வாய் வருது. அப்ப ஆன்சர் இதுக்கு செவ்வாய். ஓகேவா? இப்ப இங்கே வியாழன் இல்ல, திங்கக்கிழமை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதோட டேட் மாறும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்ப சனிக்கிழமை தான் 5வது நாள் வருது, ஏன்னா 5 ஆட் டே இருக்கனால. சோ அப்ப இங்க சனிக்கிழமைன்னு வரும். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டேட் நாள் வந்து மாறும், கிழமை வந்து மாறும். சோ இதுக்கு இப்படிதான் ஆட் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு லீப் ஆண்ட்ல 58 வாரம் இருக்கும், மிச்சம் எத்தனை நாட்கள் இருக்கும். 58 வாரங்கள் பிளஸ் எவ்வளவு நாட்கள் இருக்கும். இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏன்னா லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்னு பார்த்தோம், 2 ஆட் டேஸ். சோ ஆன்சர் வந்து 2. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லீப் இயரா இருக்கும்னா 366 நாள் இருக்கும், ஆர்டினரி இயருக்கு 365 நாள் இருக்கும். சோ இது என்ன பண்ணுவோம், ஆட் டேஸ் கண்டுபிடிக்க 7ஆல வகுப்போம், இல்ல வாரங்கள் கண்டுபிடிக்க 7ஆல வகுப்போம். 5 35, மிச்சம் 16, 2 14, மிச்சம் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். சோ 58 வாரங்கள், அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரி, 52 வாரங்கள் பிளஸ் 2 ஆட் டேஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, அந்த லீப் இயர். அப்போ எவ்வளவு இருக்கு, எத்தனை நாட்கள் மிச்சம் இருக்கும், 2 நாட்கள் மிச்சம் இருக்கும். சோ ஆன்சர் 2.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேல பார்த்த மாதிரியே மாடல் தான். 2 பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி 2 2019 வந்து சனிக்கிழமை அப்படின்னா அக்டோபர் 4 2019 ஒரே இயர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கிழமை அப்படின்னு பாருங்க. இங்க 2 பிப்ரவரி 2019. சோ பிப்ரவரி மாசம் எத்தனை நாட்கள் வரும்? 2ஆம் தேதி கொடுத்துட்டாங்க சனிக்கிழமைன்னு. சோ பிப்ரவரி இது ஆட் டே என்னது லீப் இயரான்னு பாருங்க. இது லீப் இயரா 2019 இல்ல. லீப் இயரா இல்லாட்டி மொத்தம் 28 நாட்கள் இருக்கும். அதுல 2 நாள் போச்சுன்னா மிச்சம் 26 நாட்கள். இதுல உள்ள நாட்கள் மிச்ச நாட்கள் சொல்றேன். அடுத்து மார்ச்சுக்கு கண்டுபிடிப்போம். ஏப்ரல், மே, ஜூன், இது வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், கீழே அக்டோபர். இப்போ மார்ச்சுக்கு எத்தனை நாள் வரும்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 நாள். ஏப்ரலுக்கு 30 நாள், மேக்கு 31 நாள், ஜூனுக்கு 30 நாள், ஜூலைக்கு 31, ஆகஸ்டுக்கு 31. இது ரெண்டுக்கு மட்டும் 31 நாள் வரும். செப்டம்பருக்கு 30, அக்டோபருக்கு இங்க எத்தனை நாள் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. அக்டோபர் 4 தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இங்க வெறும் 4 மட்டும் வரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல வகுக்கலாம். இல்லன்னா ஒவ்வொன்றையும் 7ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளா வந்துடும். இது 7ஆல வகுங்க, 26 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மிச்சம் 5 டே ஆட் டே இருக்கும். 31க்கு 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 3 ஆட் டே இருக்கும். மீதி இது ஓகேவா, ஆட் டேஸ்ங்கிறது மீதி தான், ரிமைண்டர் தான். சோ 30க்கு பாத்தீங்கன்னா 2, இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 2, இதுல வெறும் 4 தான் இருக்கு. இதை வந்து 7ஆல வகுக்க முடியாது. சோ அப்போ 4. இது எல்லாத்தையும் இப்ப கூட்ட போறோம். 6 ஆனாலும் 10 12 14 20 25 27. சோ 27 ஆட் டேஸ் வருது. இந்த 27 திருப்பி 7ஆல வகுக்கணும். ஏன்னா நமக்கு 0 to 6 உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும். அதனால திருப்பி 7ஆல வகுத்தோம்னா என்ன வரும்? 1 7 3 21, மிச்சம் 6. 6 ஆட் டேஸ் வருது. இப்ப பார்த்தோம்னா 6 ஆட் டே வந்திருக்கு. சோ இத வச்சு நம்ம கிழமை கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்டார்டிங் 2 பிப்ரவரி எத்தனை? சனிக்கிழமை. சனிக்கிழமையில இருந்து 6வது நாள் என்னன்னு பாருங்க. சோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. 1 2 3 4 5 6. 6வது நாள் என்ன வருது? வெள்ளி. சோ ஆன்சர் வந்து வெள்ளிக்கிழமை. சோ அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதோட டேட் என்ன அப்படிங்கிறது, என்ன கிழமை அப்படிங்கிறது கேக்குறாங்க. சோ இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு இந்த கோட் ரொம்ப முக்கியம். சோ இப்ப எப்பயும் போல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் எவ்வளவு? 20. சோ 20, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 20. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 20ய 4ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் என்னன்னு எழுதுவோம். கோஷன்ட்னா எந்த நம்பரால அது வகுப்படும் அப்படிங்கிறது. சோ 20 டிவைடட் பை 4. 4 போட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். இங்க ரிமைண்டர் எடுக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷன்ட் எடுக்கணும். சோ 5ங்கிறது இங்க வருது. பிளஸ் இப்ப 20 இயருக்கு எழுதியாச்சு. அடுத்து இருந்து ஆரம்பிக்க போறோம். எத்தனை தேதி எத்தனை கொடுத்திருக்காங்க? 30ஆம் தேதி. பிளஸ் அடுத்து மே மாசம். மே மாசத்தோட கோடு என்ன? 1. சோ 1. அடுத்து 2020. 2020ஓட கோடு எங்க வந்து பாருங்க, இயருக்கு பாருங்க. சோ 2000ல இருந்து 2099 வரைக்கும் கோடு என்ன? 6. சோ இயருக்குரிய கோடு 6. மொத்தம் எத்தனை இருக்கணும்? 5 கேட்டகரி இருக்கணும். சோ இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல வகுத்தோம் அப்படின்னா வகுத்து வரக்கூடிய ரிமைண்டர் எடுக்கணும். இங்கதான் ரிமைண்டர், ஏன்னா அந்த ஆட் டேஸ் எத்தனை அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு. சோ இப்ப பாருங்க 50 61 62 நினைக்கிறேன். சோ 62 டிவைடட் பை 7. சோ இப்ப 7ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 8 7 56. 56 போக மிச்சம் எவ்வளவு வரும்? 6 வருமா? சோ இங்க ரிமைண்டர் எடுக்கணும். 8 7 56. 56 போக மிச்சம் 4. இங்க ஒரு 2, மொத்தம் 6. சோ 6 ஆட் டே. ஓகேவா? அப்ப 6ங்கிற நம்பர் வந்து எந்த டேக்கு வருதுன்னு பாருங்க. சாட்டர்டேக்கு தான் 6 வரும். சோ இந்த 30 May 2020 அப்படிங்கிறது சாட்டர்டேவா இருக்கும். ஆன்சர் வந்து சனிக்கிழமை. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு இந்த கோடு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் போட முடியும். சோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். 2006க்கு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி எப்பவுமே இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 06 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 06 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுத்தோம்னா கோஷன்ட் எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷன்ட் இங்க போடணும். ஒரு 4 தான். அப்ப 1 தான் வரும் இங்க.
இது எது இப்ப 2000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0வா இருக்கும். 0 டிவைடட் பை 4 என்ன வரும்? 0 வரும். அதே மாதிரி 2005 இல்ல 2003 இருக்குன்னு வைங்க. இப்ப 2003ங்கிறப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 0. 03 டிவைடட் பை 4ங்கிறப்போ இதால வகுக்க முடியாது. அப்ப என்ன வரும்? கோஷன் 0 வரும். சோ அந்த மாதிரி வரப்போ 0ங்கிறது போட்டுக்கணும். இங்க 1 வருது. அடுத்து என்ன பண்ணுவோம்? இயருக்கு 2 இது எழுதியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் டேட் 24. அடுத்து மார்ச்சுக்குரிய கோடு, மந்த் கோடு என்னது? 3. அடுத்து 2006ஓட இயர் கோடு என்ன வரும்? அதே 6 தான். 2000ல இருந்து ஆரம்பிச்சாலே 6 தான் வரும். போட்டாச்சு. டிவைடட் பை 7. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 24 6 30 33 39 40. ஸோ 40 டிவைடட் பை 7. ஐஏல 35 வரும். மிச்சம் 5 தான் ரிமைண்டர். இங்க ரிமைண்டர் தான் எழுதணும். அதுதான் 5 odd days. ஸோ 5ங்கிறது என்ன எதை குறிக்குது? ஃப்ரைடேவை குறிக்குது. ஃப்ரைடேவை குறிக்கக்கூடிய கோடு தான் 5. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஃபைனல் சம் பாருங்க. 7 ஜூன் 1984 வியாழக்கிழமை எனில் அதே 7 ஜூன் 1983 முன்னாடி இருக்க வருஷம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்லையும் 2018 2019 பார்த்தோம். அடுத்த வருஷம் பார்த்தோம். இதுல சேம் இயர் பார்த்தோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் கேட்டிருக்காங்க. சோ இதுவும் ஒரே மாதிரி தான். என்னன்னா ஆர்டேஸ் கண்டுபிடிச்சா அந்த ஆர்டேஸ கழிக்கணும் இங்க. ஏன்னா இயர் வந்து முன்னாடி இயர் கேட்டிருக்கனால கழிப்போம். மத்ததுக்கெல்லாம் கூட்டியிருப்போம். இதுல கழிக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப 7 ஜூன் 1984 தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க? 7 ஜூன் 1983. சோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 1 இயர் டிஃபரன்ஸ். ஏன்னா சேம் டேட் சேம் தேதி எல்லாமே ஒன்னா இருக்கு. இயர் மட்டும் தான் வருது. அப்ப நடுவுல இருக்கிறது 1 இயர். இந்த 1 இயர் வந்து ஆர்டினரி இயரா லீப் இயரா இதை கண்டுபிடிக்கணும். சோ லீப் இயரா ஆர்டினரி இயராங்கிறது எந்த இயர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிப்ரவரி மந்த் எந்த இயருக்கு வருதோ அந்த இயருக்கு தான் கால்குலேட் பண்ணணும். இங்க ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா 1983 கண்டுபிடிக்க கூடாது. 1984க்கு தான் கண்டுபிடிக்கும். ஏன்னா பிப்ரவரி மந்த் இதுல தான் வரும். 1984க்கு ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிங்க. இது 4ஆல வகுத்தோம் அப்படின்னா 4 16 மிச்சம் 38. 38னா 6 6 36 மிச்சம் 24. 6 9 36 6 24. சோ அப்ப கண்டிப்பா இது என்னது? ரிமைண்டர் 0 வருது. அப்ப இது லீப் இயர். 1984 வந்து கம்ப்ளீட்டா 4ஆல வகுப்படக்கூடிய நம்பர். அப்ப இந்த 1 இயர்ங்கிறது லீப் இயர். லீப் இயரா இருந்தா எத்தனை ஆட் டேஸ் பார்த்தோம்? 2 odd days. அப்போ இது ரெண்டுக்கு இடையில எத்தனை ஆட் டேஸ் வருது? 2 odd days வருது. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? 1884 வியாழக்கிழமைன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த வியாழக்கிழமைக்கு முன்னாடி 2 நாள் என்னன்னு பார்ப்போம். கழிக்கணும். சோ வியாழக்கிழமைக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன வரும்? வியாழனுக்கு முன்னாடி புதன் வரும். அதுக்கு முன்னாடி செவ்வாய் வரும். அப்ப 2வது நாள் அப்படிங்கிறது செவ்வாயா இருக்கும் முன்னாடி. இதே இது இயர் வந்து அடுத்த இயர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கூட்டி இருப்போம். இது இயர் முன்னாடி இயர் கொடுத்ததுனால முன்னாடி வந்துடும், கழிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வியாழனுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? சோ ஆன்சர் இதுக்கு செவ்வாய். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலண்டர் சம்ஸ் இருக்கு. சோ இதே மாதிரி நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.